இன்றைக்கி கோய் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 80% வாட்டரை வந்து நான் எடுத்துட்டு அந்த டாப் ஃபில்ட்ரு அப்புறம் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போது அந்த இடத்துல போட்டுட்டு லாஸ்ட்டாக பாட்டமில் இருக்க டஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி மோட்டரை போட்டு விட்ருக்கேன். இது சப்மர்சிபிள் பம்ப் ஒரு 250 ருபீஸ் வரும். மேலே வந்து டாப் ஃபில்ட்ரு நான் யூஸ் பண்ணது வந்து ரிப்பேர் ஆன மோட்ரு ரிப்பேர் ஆச்சு. ஸோ இது டாப் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன் இப்போது அந்த சப்மர்சிபிள் பம்பை போட்டு. ஸோ இது 15 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா கோயினால் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இது 1 feet மேலேயே இருக்க கோய். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை கோயும் போட்டிருக்கேன். இதோட டஸ்ட்டு அதிகமாகிறதுனால இது ப்ராசஸ் வந்து ஒரு 15 daysலேயே பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு 2 months கூட தாங்கும். ஃபில்ட்ரு நல்லா யூஸ் ஆகும். நம்ம வெறும் ஸ்பாஞ்சு தான், ஒரு 10 rupees ஸ்பாஞ்சு அதில் மேலே போட்டோம்னா போதும். அதோட காட்டன் கிளாத்து, அது நார்மலாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஒயிட் கிளாத்து, அது போட்டோம்னா செம்மையாக இருக்கும்.